ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டெக் பாண்டா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக மணி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் அது. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணுவேன். இது பர்சனலாக நான் ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்றும் இல்லை, சார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேட் எடுக்கலாம். அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோன்னா, சேனல் பேட்டர்ன், அப்புறம் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் பேட்டர்ன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக ஒரு 2 லைன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், கீழே பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். கேண்டில்ஸ் வந்து இதுக்குள்ளே இப்படி போயிட்டே இருக்கும். எப்போ வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ, நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் வச்சுட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னும் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு ஷேப்பில் வந்து ப்ரைஸ் போயிட்டே இருக்கும், மேலே கீழே மேலே கீழே அப்படின்னு. ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. அது எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் வந்து இங்கே செட் பண்ணி எக்ஸிட் ஆகலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொல்கிறேன். இப்போ காமிக்கிற ட்ரேட் எல்லாமே நான் ட்ரேட் பண்ண ஸ்டாக் தான் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் சார்ட் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டர்ன் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வரையலாம். அதே மாதிரி கீழே வந்து இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எத்தனை பாயிண்ட்டு இந்த லைனில் டச் ஆகிருக்கோ அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்னு. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கீழே வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ், ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகும். நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் பிரேக் அவுட் ஆன உடனே. அப்படி இல்லைனா அதுக்கு நெக்ஸ்ட்டு ரீட்ரேஸ் ஆகிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, இந்த இடத்துல நீங்கள் எடுக்கலாம். ஆக்சுவலி இன்னும் கூட நீங்கள் பை பண்ணலாம், இன்னும் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரேட் வந்து நான் எடுத்திருந்தேன், கரெக்டாக இந்த இடத்துல நான் செல் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்கி எக்யூப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் தான். இந்த ட்ரேடும் நான் எடுத்திருந்தேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே தான் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைனா மோர் தேன் 3, 1 2 3 4. இப்போ இது வந்து 5th டைம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு மேலே. ஸோ இங்கே செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு, பட் ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் சஸ்டெயின் பண்ணல, மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் இந்த பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேலிடாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ட்ரேட் தான். இதில் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 21% கொடுத்துருக்கு ஒரு 1 வீக்குள்ளேயே. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். அது நீங்கள் நிறையா அதில் மணி ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூரேக்கா அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு, இதுவும் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன், ஆனால் சீக்கிரமாகவே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் இதில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகிட்டே இருந்திருக்கு, அப்புறம் ஒரு சின்ன கன்சாலிடேஷன்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நிறைய தடவை இந்த லெவலில் வந்து டச் ஆகிருக்கு. 1 2 3 4 5 அப்புறம் 5th டைம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து கன்சாலிடேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைஸ் வந்து ஒரு இடத்துல கான்ட்ராக்ட் ஆகிட்டு எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதோ நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கேண்டலில் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 31% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் 2-3 வாரம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த ட்ரேடும் நான் எடுத்திருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அழகாக கன்சாலிடேட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். எங்கே எப்படி லைன் வரைகிறது அப்படின்றது தெரியாது, ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கும். பட் நீங்கள் டெய்லி ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு ½ அன் ஹவர் சார்ட்ஸ் பார்த்துட்டு லைன் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே ப்ராக்டிஸ் தான். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பேட்டர்ன்ஸ்லாம் வந்துடும். ஆக்சுவலி இங்கே கூட லைன் ட்ரா பண்ணலாம். ஒரு சில நேரம் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து கொசன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லி சார்ட்டில் இப்போ நான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு நீங்கள் சார்ட் லைன் வந்து பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே. ஸோ அதனால் இதுலேயே வரைஞ்சிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. கீழே பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. பட் அந்த இடத்துல வந்து மறுபடியும் சஸ்டெயின் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு. 1 2 3 4 5 6 7 ஆல்மோஸ்ட் ஒரு 6 டைம்ஸ் கிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் டார்கெட் வந்து ஒன்று ப்ரீவியஸ் ஹை அப்படி வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இந்த பேட்டர்னுக்கு கீழே வந்து வச்சுக்கலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு 35-36% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல ட்ரேட் தான். ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் நிறையா காசு பார்க்கலாம். அடுத்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்ட் எலக்ட்ரிக். இதுவும் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். வீக்லி சார்ட்டில் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளேயே கொஞ்சம் நாளாக 2013 ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கீழே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் கொசன்னு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் லோ கீழே இது கீழே நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது, டார்கெட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத ப்ராப்பராக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த ட்ரேடும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை கிட்ட ஹிட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருக்கு. இந்த ட்ரேடில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் கேண்டில்லேருந்து நான் கால்குலேட் பண்ணுறேன். ஒரு 23%, ஒரு 23-30% கிட்ட அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு நல்ல ட்ரேட் தான்.
அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா பை இண்டஸ்ட்ரீஸ். நான் ஆல்ரெடி சார்ட் வரைஞ்சி வச்சுருக்கேன் லாங்கர் டைம் ஃப்ரேமில். ஸோ இதுவும் சூப்பரான ட்ரேட் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் ஆக்சுவலி இங்கே கூட என்ட்ரி எடுக்கலாம் உங்களோட ரிஸ்க்கை வந்து ஸ்மாலாக வச்சுட்டு. ப்ரைஸ் வந்து 1, இதை கன்சிடர் பண்ண வேணாம். 2, அப்புறம் 3rd டைம் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. நீங்கள் இந்த இடத்துல கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க, அதனால் ப்ரைஸ் வந்து கம்மியாக வந்திருக்கு. இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இந்த சார்ட்டையே நம்ம இன்னொரு மாதிரி ட்ராப் பண்ணலாம் லோவர் டைம் ஃப்ரேமில். டெய்லி சார்ட்டில் வந்து நான் இப்படி ட்ராப் பண்ணுறேன். இவங்க ஷார்ட் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் அக்யூரேட்டாக எல்லா பாயிண்ட்லேயும் டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இதுவுமே ஒரு நல்ல ட்ரேட் தான். நம்ம இப்படி கூட ட்ரா பண்ணியிருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா மூவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஷார்ட் டைமில். இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5th டைம் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 டைம்ஸ் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ மினிமமாக 3 டைம்ஸ் டச் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓல்டேம்ப் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு தான். இதில் நான் ஆக்சுவலி ட்ரேடு எடுத்திருந்தேன், ஆனால் நான் ஷார்ட் டேர்முக்கு தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பேட்டர்ன் இதில் வரைஞ்சி வச்சுருக்கேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2007 இருந்த ஒரு ஹையை வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் கழித்து 2022 டைமில் தான் இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இத்தனை வருஷமாக அந்த ஸ்டாக் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்குள்ளே தான் இருந்திருக்கு. புதுசாக நியூ ஹை எதுவுமே ஃபார்ம் பண்ணவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு சில வருஷங்களில் தான் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது இந்த ஸ்டாக்கில். ஒரு ஸ்டாக்குக்கும் அப்படி தான் ஒரு மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் அந்த டைமில் 2021 கோவிட் முடிஞ்சு கோவிட் டைமில் வந்து ஸ்டாக் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 ருபீஸ் கிட்ட ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து போயிருக்குது. நீங்கள் 2021 அந்த ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா கூட ஒரு நல்ல வெல்த் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். மல்டிபேக்கர் ஸ்டாக் அப்படின்றது இதுதான் சொல்லுவாங்க. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான ரிட்டர்ன் இது. சப்போஸ் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஒரு 1 lakh கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2021 டைமில் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 800%க்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 8 lakhs கிட்ட வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அமேசிங்கான ஸ்டாக்லாம் நிறையா இருக்கும், அப்பப்போ நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் கண்டுபிடிச்சி ரைட் டைமுக்கு என்டர் பண்ணுறது அப்படின்றது தான் அதில் பெரிய டாஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நிறையா பொறுமையாக வேணும். ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ONGC. ஸோ இந்த ட்ரேடும் நான் எடுத்திருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேட்டர்ன் வரைகிறேன் இப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை, க்ளீனாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கீழேயும் இந்த லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஒரு பெரிய ரெட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா
எலெக்ஷன் டைம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஒரு பெரிய ஃபால் வந்தது. ஆனால் சீக்கிரமாகவே மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்து நீங்கள் எதாவது பெரிய ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6th டைம் வந்து இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல செட்டப் தான். இது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல செட்டப் தான். ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா டாடா பவர். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான செட்டப் தான், நீட்டான செட்டப்பு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கேண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எலெக்ஷன் டே அன்றைக்கி. இந்த ஸ்டாக் நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5th டைம் வந்து இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அந்த பிரேக் அவுட் கேண்டில் தான் என்ட்ரி ஆனேன். ஆனால் ஒரு ப்ரீவியஸ் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. பட் அது சஸ்டெயின் ஆக முடியல. கீழே சப்போர்ட் லைனில் வந்து டச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. ஸோ அதனால் உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 7% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவும் ஒரு நல்ல ட்ரேட் தான். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா பல்ராம் சின்னி அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு. இது கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லைன் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. எவ்வளோ க்ளீனான ஒரு பிரேக் அவுட் பேட்டர்ன்னு பாருங்கள். சார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். டெய்லி ஒரு ½ அன் ஹவர் கிட்டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் வந்துட்டு தேர்ட் டைம் வந்து இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது தான் கீழேயும் 3 பாயிண்ட் 3 to 4 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. மினிமம் ஒரு 3 பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரேக் அவுட் கேண்டில்லேருந்து இப்போ நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு சூப்பரான ரிட்டர்ன் தான். ஷார்ட் டைம் ஃப்ரேம்லேயே ஒரு 40% ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப நல்ல ரிட்டர்ன் தான் அது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் தான். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பொறுமை மட்டும் வேணும். பேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். எடுத்தோடனே எல்லாருமே நிறையா காசு பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். பட் அந்த எமோஷனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எமோஷன் தான் எல்லாமே. உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோடய இன்ஸ்டாகிராமும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேயே டெக்ஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. தேங்க்யூ.